வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் டி. ஆபிரகாம் தலைமையில் தருவை கவுன்சிலர் ராமகிருஷ்ணன், கீழப்பாட்டம் தளவாய், பீட்டர், அண்ணாதுரை, சீவலபேரியான், கிறிஸ்டோபர் ஆகியோர் அளித்த மனுவில் நெல்லை மாவட்டத்தில் 30 இடங்களில் மத்திய அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் செய்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக பணம் வரவில்லை. அதற்காக விவசாயிகள் பல நாட்களாக மாவட்ட வாரியாகவும் மாவட்ட நிர்வாகம், வட்டாட்சியர் ஆகியவற்றிடம் முறையிட்டும் இன்று முதல் பணம் இன்னும் அதுக்கு உண்டான நடைமுறை எதுவுமே முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, எந்த ஒரு அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அதனால் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் தான் இன்றைக்கி முறையிட வந்திருக்கோம். இதே நிலைமை தொடர்ந்துருச்சுன்னா எல்லா விவசாயிகளும் நடு ரோட்டில் உட்காந்து காத்திருப்பு போராட்டம் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.